நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துதலோடே தேவன் தாமே தந்த இந்த நல் வாய்ப்புக்காக தேவனை எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். சபையார் யாவரும் எனக்கு இந்த வாய்ப்பை தந்த தயவுக்காகவும் சபையார் யாவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தினத்திலே நாம் பார்க்க இருக்கிற தேவன் எனக்கு தியானிப்பதற்கு வாய்ப்பளித்த ஒரு தேவ வார்த்தையை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். சகோதரர்கள் யாவரும் வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பலத்தின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று இருந்தது. அதாவது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது பரிசுத்த ஆவியினால் இயேசு கிறிஸ்து மூலமாக நடத்தப்படுகிற சபைக்கு அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் இல்லைங்களா? அப்போ அந்த சபைக்கு சொல்லுகிறாரு, காது உள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஜீவ விருட்சத்தின் கனி அப்படின்னு ஒன்று இருக்குது, இல்லாமல் வேதவசனம் சொல்லாது இல்லைங்களா? சரி, அதை அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் யாருக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாரு? இப்போ துதித்து பாடுறவங்களுக்கு, இல்லை ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, இல்லை என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்றவங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரா? இல்லைன்னா ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு நான் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரா? ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன்னு சொல்கிறார். அப்போ எப்படி ஜெயங்கொள்வது? நமக்குள்ள ஒரு கேள்வி வரும்ல, ஜெயங்கொள்ளுதல்னா என்ன? எப்படி ஜெயங்கொள்ளுதல்? யாரெல்லாம் அதை பார்ப்பான். வேத வசனம் என்ன சொல்லுதுங்க பார்ப்பான். யார் ஜெயம் கொள்ள முடியும்? எதை ஜெயம் கொள்ளணும்? ஏன் ஜெயம் கொள்ளணும்? அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 329ஆம் பக்கம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என்னவா? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன இது கொடுத்துட்டாரு தேவன்? ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, தேவனால் பிறக்கணும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஃபஸ்ட்டு தேவன் யார் என்று தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் தேவனால் பிறக்க முடியும். ரெண்டாவது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு யோவான் சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன விசுவாசத்தை கடைபிடிச்சார்? சரிங்களா? அதுக்கப்புறம் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்போ இயேசுவை என்னென்னு விசுவாசிக்கணும்? இயேசுவானவர் பிதாவாகிய தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே இந்த ஜெயம் கொள்ள முடியும். மற்ற எந்த விசுவாசித்தாலும் அவங்க என்னதான் நான் ஜெயிக்கிறேன் தங்களை நினைச்சு கொண்டாலும் அவங்க ஜெயிக்க முடியாது. தேவனைத்தான் தேவன் என்றும் அப்பா என்றும் பிதாவே என்றும் அழைத்து இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அழைத்து விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் இந்த ஜெயம் கிடைக்கும்னு வேதவசனம் தெளிவாக சொல்லிடுச்சு. சரிங்களா? சரி, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. 5ஆவது வசனம். ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும். 6ஆவது வசனம். எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறவர். சரி, இப்போ அங்கே யோவான் விசுவாசித்த அப்போஸ்தலர்கள் விசுவாசித்த விசுவாசம் என்ன அப்படிங்கிறத
இங்கே பவுலடிகளார் தெளிவாக சொல்கிறார் பாருங்க, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல. ஃபஸ்ட்டு தேவன் அழைக்கிறாரு, அதுக்கப்புறம் தான் தெரிந்து கொள்கிறாரு, அதுக்கப்புறம் நடத்துகிறார், உண்மை உள்ளவர்களாக நடத்துகிறார். அப்போ ஃபஸ்ட்டு அழைக்கப்படுகிற அழைப்பே எப்படி இருக்குது பாருங்கள், ஒரே நம்பிக்கை, எல்லோருக்கும் ஒரே நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்னங்கிறது அடுத்தது இருக்குது பாருங்கள். ஒரே சரீரம், யாருடைய சரீரம்? கிறிஸ்துவின் சரீரம். ஒரே ஆவி, பிதாவாகிய தேவனுடைய ஆவி கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. ஒரே கர்த்தர், கர்த்தர் இந்த இடத்துல யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரே விசுவாசம், எல்லாருக்கும் ஒரே விசுவாசம், ஒரே ஞான ஸ்நானம், எல்லாருக்கும் ஒரே தேவனும் ஒரே பிதாவும் உண்டு என்கிற இந்த விசுவாசத்தில் இருந்தால் தான் நாம் ஜெயம் கொள்ளுதலுக்கே நாம் முன்னேற முடியும், ஜெயம் கொள்வதற்கே நாம் நடக்க முடியும். சரிங்களா? சரி, இப்போ ஏன் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் இதை கொடுப்பேன்னு சொல்கிறாரு? அது ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல. இப்போ ஒரு அறிவியல் பூர்வமாக, இப்போ அந்த இது மார்க்கெட்டும், அப்போ ஒரு அறிவியல் பூர்வமாக ஒரு விஷயத்தை நாம் பார்க்கலாம். இப்போ ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் நான் அதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி, என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லலாம்ல. ஆனால் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனுடைய காரணம் என்ன, எதுவாக இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு அறிவியல் பூர்வமாக ஒரு விஷயத்தை பார்ப்போம். இது நான் ஒரு உணவு மண்டலம் இல்லையா? இப்போ வந்துட்டு இது வாயின்னு வச்சுக்கோங்க, இது தொண்டை, இங்கே என்ன இருக்கும்? பற்கள் இருக்கும், இங்கே தொண்டை, இங்கே அமிலம் ஆசிட் இருக்கும் இல்லைங்களா? இது இருந்தால் தான் செரிமானத்துக்கு, அதாவது நம்ம சாப்பிட்றது, அதை சாப்பிட்றதை பற்றி தான் அங்கே பேசுகிறாரு, புசிக்கிறதை பற்றி தான் பேசுகிறாரு. இப்போ புசிக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்? பற்கள் வேணும், அது தொண்டை வழியாக உள்ளே அப்படியே நகர்ந்து உள்ளே போகணும். அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறமும் திரும்ப ஆசிட் மூலமாக செரிமானம் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுடைய உடலில் அது சக்தியாக மாறுது. அப்போது இந்த நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தில் 2 வகையான இருக்குது. இப்போ குழந்தையாக இருக்கும்போது நமக்கு என்ன கொடுக்குறாங்க? லிக்யூட் ஃபுட்டு கொடுக்குறாங்க, நீரான ஆகாரங்கள் தான் கொடுக்குறாங்க. இப்போ சாலிட் ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும்? அப்போ பற்கள் முளைச்சிருக்கணும். அப்போ அதுக்கு ஒரு தகுதிக்கு வரணும் இல்லையா? ஒரு வளர்ச்சிக்கு வரணும். வளர்ச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து சாலிட் ஃபுட் கொடுப்பாங்க. அந்த சாலிட் ஃபுட் கொடுக்கறதுலையே 2 வகையாக இருக்கிறது. ஒன்று வெஜ்ஜு கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நான்வெஜ். ஏன் இப்படி கொடுக்காங்க? பல்லு முளைச்ச உடனே நம்ம குழந்தைக்கு நான்வெஜ் கொடுத்துடலாமே, இல்லை ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமே குழந்தைக்கு வந்து நான்வெஜ் கொடுத்துடலாமே, ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க? செமிக்காது. அதுக்கு முன்னால் வெஜ்ஜை, அந்த சாலிட் ஃபுட்டான உருளைக்கிழங்கு, பருப்பு, இந்த மாதிரி விஷயங்களை அந்த குழந்தை அது பழகி அதுக்கப்புறம் தான் வந்து நான்வெஜ் கொடுப்பாங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை போட்டுக்கோங்க. இந்த இடத்துல இதை ஜெயம் கொள்ளணும். அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜெயம், இதை ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் குழந்தைக்கு இதை கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம் இதை டைரெக்டாக கொடுக்கறது இல்லை. அதைத்தான் தேவன் என்ன சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெயம் கொள்ளணும். எதையோ ஒன்று ஜெயம் கொண்டதுக்கு அப்புறம்தான் ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்க முடியும். இல்லைன்னா என்ன ஆகிடும்? ஒவ்வாமை ஆகிவிடும். இப்போ குழந்தையாக இருக்கும்போது இந்த நான்வெஜ் நம்ம இங்கே கொடுத்தோம்னா அது பற்கள் கிடையாது, அந்த குழந்தைக்கு தொண்டை வழியாக உள்ளே போகாது, சிக்கிக்கிடும், அதுக்கு ஜீவனுக்கே பாதிப்பு ஏற்படும் இல்லையா? அப்போ இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறதுக்கு முன்னால் வேறு ஒன்றை நம்மளுடைய சரீரம், நம்மளுடைய வாழ்க்கை ஜெயம் கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய சாராம்சமாக இருக்கிறது. அது எதை ஜெயம் கொள்ளணும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். அப்போ அங்கே யாரோ வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க இல்லையா? அப்போ தோல்வி அடைஞ்சதுனால தான் தேவன் கரெக்டாக சொல்கிறாரு, நீங்கள் ஜெயிச்சாதான் உங்களுக்கு இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை இயேசு கிறிஸ்து மூலமாக நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ தோல்வி அடைஞ்சவங்க யார் தோல்வி அடைஞ்சிருக்காங்க? முத தோல்வி அடைஞ்ச ஒருத்தங்க இருக்காங்க, ஆதாம் ஏவாள். நாம் அவங்க எந்த இடத்துல தோல்வி அடைஞ்சாங்க, எப்படி தோல்வி அடைஞ்சாங்கன்னு சொல்லி அங்கே போய் பார்த்தோன்னா அந்த இடத்துலையே நமக்கு விடை கிடைக்குதான்னு பார்க்கலாம். அப்போ ஆதி ஆகமம்
2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். அப்போ அங்கேயே என்ன வச்சிருக்கிறாரு? ஜீவ விருட்சத்தை வச்சிருக்கிறாரு. ஆனால் இவங்க அதை புசிக்க தவறி என்ன பண்ணிட்டாங்க? நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை புசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வேற ஒருத்தர் அவங்கள வஞ்சித்து திசை திருப்பி அவங்க வந்துட்டு அந்த கனியை புசித்ததுனால அவங்களுக்குள்ள அந்த பாவம் மீறுதல் வந்து விட்டது. அதனால் அவங்க தேவன் இப்போ என்ன பண்ணுறாரு? அவங்கள ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று. என்ன பண்ணுறாருன்னா, மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை எடுத்து இனி புசித்து இனி அந்த பாவத்தோடையே உயிரோடு வாழ்ந்து அவனை மீட்க முடியாத மீட்பு பொருளை நம்ம கொடுத்தாலும் அவன் அதை மீட்பை கிரகிக்க முடியாத அளவுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அவன் மரித்தால் தான் மரித்தால்தான் திரும்ப அவன் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ள மரணத்தை அவன் எடுத்து அதை சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆனால் அவன் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சிட்டான்னா அவன் மறிக்க முடியாது. அதனால தான் அவனுக்கு என்ன பண்ணுறாரு? அவன் அதை சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்தில் இருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அப்போ ஆதாம் ஒன்றும் பேசாமல், சரி தேவன் ஏதோ ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு மௌனமாக அந்த இடத்துல இருந்து எந்தவித எதிர்ப்பையும் தெரிவிக்கலை. அப்படியே வெளியே வந்துடுறார். தேவன் நடத்துவார் சொல்லிட்டு வெளியே வந்துடுறார். இப்போ அவங்க அந்த கனியை சாப்பிட்டதுனால அவங்களுக்குள்ள என்ன நிகழ்ந்திருக்கும்? இன்னைக்குரிய அறிவியல் பூர்வமாக நம்ம பார்த்தோம்னா நமக்குள்ள இது உங்களுக்கு தெரியும். இது என்ன? இது ஒரு சிம்பல் தானே, டிஎன்ஏ. இப்போ இந்த டிஎன்ஏல இப்போ நிறைய கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இதில் நிறைய லெட்டர்ஸ் இருக்குது, ABCD 1 2 3 இப்படிலாம் ஒரு ஆர்டர் இருக்குது. அந்த ஆர்டர் தான் நாம் எப்படிப்பட்ட மூக்கு, நம்ம எப்படிப்பட்ட நிறம், நாம் எப்படிப்பட்ட இதாக இருக்கணும், நம்ம எப்படிப்பட்ட கேரக்டரு, இதெல்லாம் ஒவ்வொன்றா அன்றைக்கி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அதான் ஆட்டோமேட்டிக்காக அவங்க அன்னைக்கு முதல்ல கண்டுபிடிக்கும் போது, முதல்ல தேவன் இவங்களை படைக்கும் பொழுது ஒரு ஃப்ரெஷ்ஷான டிஎன்ஏ தான் இருந்திருக்காங்க. டிஎன்ஏ உடையவர்களாக தான் இருந்திருக்காங்க. இவங்க இந்த நன்மை தீமை கனியை சாப்பிட்ட உடனே இவங்களுக்குள்ள ஒன்று ஆட் ஆகுது, அடிஷ்னலாக ஒன்று ஆட் ஆகுது. அந்த டிஎன்ஏல ஒரு ரெக்கார்ட் ஆகுது. என்ன ரெக்கார்ட் ஆகுது? நன்மை தீமை அறியக்கூடியவர்களாகவும் ரெக்கார்ட் ஆகுது. அதுதான் அவங்களுடைய ஜீனில் ஒவ்வொரு அடுத்தடுத்து வர்ற ஒவ்வொரு ஆதாம் தொடங்கி இன்ன வரைக்கும் உள்ளவங்களுக்குள்ள அந்த நன்மை தீமை அறியக்கூடிய அந்த நாலேஜ் நமக்குள்ளே அந்த டிஎன்ஏ மூலமாக கடந்து வந்திருக்கு. சரிங்களா? ஆனால் அதுதான் நமக்கு என்ன சொல்லுது? ஒவ்வொரு நேரமும் நன்மை நடக்கும்போது ஆகா இது நன்மை அப்படின்னு நல்லா துள்ளி குதிக்க சொல்லுது, ஹாப்பியாக இருக்க சொல்லுது. தீமை வரும்போது ஐயோ இது எனக்கு வேண்டாம், இது தீமை அப்படின்னு தள்ளிவிட சொல்லுது இல்லைங்களா? அப்போ தேவன் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். வேத வசனம் என்ன சொல்லுது இல்லைங்களா? அப்போ ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குகிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அப்படின்னா நம்ம மனசுக்கு என்ன தெரியுது? ஐயோ இது தீமை, இது எனக்கு வேண்டாம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? நான் உன்னை அழைச்சிட்டல்ல, நீ என்னுடைய அழைப்புக்குள்ளே வந்துட்டல்ல. அழைப்புக்குள்ளே தான் சொல்கிறார் அவர், அழைக்கப்பட்டவர்களுக்கே சொல்கிறாரு. தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மையாக நடக்கிற அந்த ஸ்டேஜுக்கெலாம் அவர் சொல்லலை. அழைக்கப்பட்டவர்கள், நீ என்னுடைய அழைப்புக்குள்ளே வந்துட்டல்ல, உனக்கு எல்லாமே சகலமும் உனக்கு நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்குது.
ஆனால் நம்ம மனசு என்ன தோணுது, நம்ம மனசில் என்ன தோணுது, ஆகா இது நமக்கு தீமையெல்லாம் நமக்கு வருது, இதை நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணணும், இதை நம்ம தள்ளி விடணும், இதுக்கு எதிராக ஒரு கேடகத்தை பிடிக்கணும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசில் வேறு ஒன்று ஸ்டோர் ஆகியிருக்கு. அதுதான் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த டிஎன்ஏல ஸ்டோரான அடிஷ்னல் ஒரு வேர்டு. சரிங்களா? இப்போ இந்த தீமைன்னு நமக்கு தெரிகிற அந்த தீமை நமக்கு ஏன் அனுமதிக்கப்படுகிறது? நம்ம வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தானே நடக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், நன்மை தானே நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கிறது என்று வேதவசனம் சொல்லுது. ஆனால் அப்படின்னா அந்த தீமை என்று நினைக்கிற அந்த தீமை நமக்கு ஏன் அனுமதிக்கப்படுகிறது? அதை கொஞ்சம் நாம் சிந்திச்சு பார்க்கணும்ல. அதுக்கும் இந்த வேதம் தான் விளக்கம் சொல்லுது. எரேமியா 18ஆம் அதிகாரம் 1-8 வரை. எரேமியா 18ஆம் அதிகாரம் பக்கம் 897. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திரி கையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பண்டமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரம் இல்ல, நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அதாவது இந்த கடைசியாக சொன்ன வசனம் நமக்கு ஏற்கனவே ஞாபகம் இருக்கும். அதாவது அந்த யோனாவினுடைய புத்தகத்தில் நாம் ஆல்ரெடி நாம் அதை தியானிச்சிருக்கிறோம். நான் அந்த செய்ய நினைத்த தீங்கை செய்யாதிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனம் மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்கிறார், செய்தும் இருக்கிறார் இல்லையா? அப்போ அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு தீங்கு இருக்குது, அந்த தீங்கு அவங்களிடத்துலேருந்து வெளியே எடுக்கப்பட்டு விட்டதுன்னா நானும் அந்த தீங்கை அவர்களுக்கு அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். திரும்ப 4வது வசனத்தை வாசிங்க. குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையில் கெட்டு போயிற்று. குயவன் அந்த குயவன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க. அந்த மண்பாண்டம் செய்யும் பொழுது அந்த மண்ணை எடுத்து ஒரு இப்படி நல்ல சுற்றுற திரிகைன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய இது மாதிரி ஒரு ரோலர் மாதிரி சுற்றும், ஒரு வீல் மாதிரி சுற்றும். அந்த வீலில் சென்டரில் அந்த மண்ணை வச்சுட்டு அதை அப்படியே அவர் தனக்கு நினச்ச பாத்திரமாக அப்படியே அதை கொண்டு வந்துட்டு இருக்கும்போதே நான்லாம் நிறைய பார்த்துருக்குறேன். டக்குன்னு அதை இது பண்ணிடுவார், குலைச்சிடுவார். ஏன்னு பார்த்தோன்னா, என் கையில் ஒரு கல் தட்டுப்பட்டுச்சு அப்படிம்பார், என் கையில் ஒரு தூசி தட்டுப்பட்டுச்சு, நான் அந்த கல்லோடு நான் அதை வணைஞ்சிட்டேன்னா அது நான் சுட்டு எடுத்துகிட்டு வரும்பொழுது அந்த இடத்துல கிராக் இருக்கும், அப்புறம் வாங்க மாட்டாங்க, அந்த பாண்டம் யூஸ் ஆகாது, அதனால் நான் அதை இது பண்ணிட்டேன். நாங்கள் கிராமங்களில் இருக்கும்போதுலாம் அதை பார்த்துருக்குறோம். அப்போ அந்த இதை வணையும் போது டக்குன்னு கல் தட்டுப்படுது. அப்போ அந்த இதில் ஏதோ தேவையற்றது இருக்கிறத அந்த குயவன் பார்த்துடுறாரு. அதனால் உடனே அதை என்ன செய்கிறாரு, அதை குலைச்சிடுறாரு. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் தேவன் நமக்குள்ள திடீர்னு ஒரு நிலைகுலைவு ஏற்படும் இல்லைங்களா? அந்த நிலைகுலைவு ஏற்படும் போது தேவன் என்ன செய்கிறாரு, நமக்குள்ளே ஏதோ ஒன்றை பிதுக்கி வெளியே எடுக்கிறார். அப்போ ஒரு காயம் சீல் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை என்ன செய்வாங்க, பிதுக்கி வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் தான், அந்த ரணம் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் முதல்ல அந்த விண்ணுன்னு தெரிக்கிறதே முதல்ல சரியாகும். அது நமக்கு தெரியாமலே நாம் நடந்து போய்கிட்டு இருப்போம். குழந்தையாக இருக்கும்போது பெரியவங்க அவங்க பிடிச்சி அதை எடுத்து சரி பண்ணி அதை இது பண்ணதுக்கப்புறம் புண்ணு சீக்கிரம் ஆறிடும். அதே போல்
இந்த குயவன் என்ன பண்ணுறாரு, உள்ளே இருக்கிறத வெளியே எடுக்கிறதுக்காக தேவன் என்ன செய்கிறாரு, டக்குன்னு தான் நினச்ச மாதிரி அந்த பாத்திரத்தை வடிவமைத்து கொண்டு வந்துட்டு இருக்கும்போதே டக்குன்னு அதை நிலைகுலைய செய்கிறார். அப்போ நிலைகுலைய செய்யும் பொழுது நாம் என்ன நினச்சிடுறோம், நமக்கு ஏதோ ஒரு தீங்கு வந்துட்டு, ஏதோ ஒரு தீங்கு வந்துட்டு, அப்போ நாம் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிடறோம். ஆனால் நமக்குள்ள ஏதோ ஒன்று நமக்கு தேவையற்ற ஒரு விஷயம் உள்ளே இருக்குது. அதை தேவன் அந்த இடத்துல அப்படி எடுத்துட்டாரு. எடுத்துட்டு திரும்ப தான் நினைத்தபடி அதை சரியாய் கண்டபடி, என் பார்வைக்கு அவர் பார்வைக்கு கண்டபடி, சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான் அப்படின்றது. அப்போ தேவன் தனக்கு பிரியமான பாண்டமாக பாத்திரமாக அதை வணையணும் அப்படின்னா அந்த மண் இல்லை போதும் என்னை நீங்கள் இப்படியே வணைஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்தோம்னா பிரயோஜனம் இல்லை. தேவன் என்னை இன்னும் வணையட்டும், எனக்குள்ளே இருக்கிறத தேவையற்றதை எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நாம் விட்டு கொடுக்கும்போது தேவன் தனக்கு பிரியமான பாத்திரமாக, கனமான பாத்திரமாக, இப்போ அந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம், அந்த பாத்திரம் நல்லா வடிவமைச்சு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த குயவனுக்கு மனசு கேட்காது, திரும்ப அதில் அதில் ஒரு டிசைன்லாம் போடுவார். பாத்திரம் மட்டும்தான் அதிலேருந்து எடுக்கணும்னு இல்லை, அதுக்கப்புறம் அதில் அழகு வேலைகளெல்லாம் பண்ணுவார். அதுக்கெல்லாம் அந்த பாத்திரம், அந்த மண் விட்டு கொடுக்கணும். அந்த மண் அந்த நான் மண் தான் அப்படிங்கிறத உணர்ந்து தேவனுக்கு நாம் விட்டு கொடுக்கும் பொழுது அவர் விரும்பின பாத்திரமாக மாற்றி அதில் தனக்கு பிரியமான அந்த டிசைன்லாம் அதில் போடுவார் தேவன். ஒரு சாதாரண மட்பாண்டத்திலேயே இப்படி இருக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை நடத்தும் போது இப்படியெல்லாம் நாம் சில விஷயங்கள் நாம் விட்டு கொடுக்கும்போது தேவனுக்கு பிரியமான அந்த இதுகளை செய்வார். அப்போது இந்த டிஎன்ஏல இந்த ஒட்டிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த மைக்ரோபயாலஜி இன்றைக்கும் நம்மளுடைய இந்த வேதத்துக்கு அப்டேட்டாக இருக்குது. எப்படின்னா எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருப்புள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் உன்னையும் பிரிக்கத்தக்கதாக உருக குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுகிறதாயும் இருக்கிறது. அப்போ பாருங்க, இந்த தேவனுடைய வார்த்தையானது இப்போ இந்த டிஎன்ஏல இருக்கிற தேவையற்ற ஸ்டோரான இந்த நன்மையை மட்டும் நான் எடுத்துக்குவேன், தீமை எனக்கு வேண்டாம், தீமை என் வாழ்க்கையில் நான் அனுமதிக்க மாட்டேன், தீமை எனக்கு வரக்கூடாது அப்படின்னு அந்த நினச்சி அதை எதிர்க்கக்கூடிய நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த தேவையற்ற அந்த ஸ்டோரேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை ரிமூவ் பண்ணணும்னா இப்போ நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க, அட்டாமிக் எனர்ஜியில் அந்த அந்த அட்டாமிக் ரேஸ் என்னென்னா நம்மளுடைய டிஎன்ஏல இருக்கிற சில இதுகளை பஞ்சர் பண்ணி ஜீன் மியூட்டேஷனை கொண்டு வந்துடுது. படிச்சிருக்கீங்களா? ஜீன் மியூட்டேஷனை கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றங்கள் வேறு மாதிரி மாறிடுது. அப்போ இந்த டிஎன்ஏல ஸ்டோர் ஆகிருக்கிற தேவையற்ற, தேவன் வடிவமைத்தபடி இல்லாத தேவையற்ற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வகையாக இருக்கணும்னா தேவனுடைய வார்த்தையினால தான் முடியும். தேவனுடைய வார்த்தையானது என்ன பண்ணுதான், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக, இதை நீங்கள் முன்கூட்டியே வாசித்திருப்பீங்க இந்த வார்த்தைகளை. அது என்ன சொல்லுது, இருதயத்தின் நினைவு, இருதயத்தில் தான் நமக்கு என்ன ஆகிருக்கு, ஸ்டோர் ஆகிருக்கு நன்மை தீமை. அப்போ இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாக இருக்கிறது அப்படிங்கிறார். அப்போது நாம் இந்த டிஎன்ஏல ஸ்டோர் ஆகிருக்கிற இதை ரிமூவ் பண்ணணும்னா நமக்கு உள்ள இந்த வேத வார்த்தைகளை என்ன சொல்லியிருக்கு, தேவனுடைய வார்த்தைகளை
உள்ள பாய்ச்சுகிறதற்கு நம்மளை நாம் விட்டு கொடுத்துட்டே இருக்கணும். எப்போ எந்த நேரத்துலையும் சத்தியத்தை கேட்பதற்கு மார்த்தாள் மரியாள் எப்படி, அதில் மார்த்தாள் மரியாளில் ஒரு சகோதரி சத்தியத்தை கேட்கறதுக்கு ஆண்டவருடைய பாதத்தில் போய் உட்கார்ந்து வாஞ்சியோடு கேட்டால, அதை மாதிரி சத்தியத்தை கேட்பதற்கு நாம் எப்பவும் ரெடியாக இருந்தால் தான் இதில் ஒரு விஷயம் நம்ம விட்டு ரிமூவ் ஆகும். ரிமூவ் ஆக ஆக என்ன ஆகிரும், சகலமும். இப்போ நீங்கள் அந்த ரோமர் 8:28 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய அழைப்பின் முன்னறிவின்படி அழைப்பின்படி சகலமும் நமக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது அப்படின்னு வரும். ஆனால் அதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன தோணும் நமக்கு, ஐயையோ இது தீமை, இது நமக்கு வரக்கூடாது. அப்போ இதை நாம் அறிஞ்சிக்கணும். இதிலிருந்து நமக்கு இந்த நன்மையையும் தீமையும் பார்க்காம சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கணும். அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு மீட்டிங் இருக்குது. நம்ம வீட்டுக்கு போனாலும் ஆன்லைனில் இன்றைக்கி நமக்கு தேவன் நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறாரு. எப்போ பார்த்தாலும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதிலிருந்து நாம் நம்மளுடைய ஊனையும் அந்த கணுக்களையும் பிரித்து நாம் என்ன இருக்குது, தேவையற்றது உள்ளே இருக்குது, அதை ரிமூவ் பண்ணுறது தேவனுடைய வார்த்தை ரிமூவ் பண்ணும். இது நமக்குள்ளே வரக்கூடாது, இது நமக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்போது அடுத்த நமக்கு எந்த நேரமும் என்ன வரும், சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. சரி, இது இப்படி முன்கூட்டியே நமக்கு முன்னால் ஒரு நமக்கு முன்னோர்கள் வாழ்ந்துட்டு போயிருப்பாங்கள்ல. இந்த வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற முன்னோர்களில் ஒருத்தர் அப்படி வாழ்ந்துருக்கிறாரு. அவரை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். யோபு தேவனால் சாட்சி பெற்ற ஒரு மனுஷன் இருந்தார். அவர் பெயர் யோபு. 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எடுங்க, பக்கம் 634. 634. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறதுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். யோபுவை பற்றி நீங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய. ஆனால் யோபுவுக்கு முன்னாடியும் சாத்தான் தான் இந்த பெர்மிஷன் வாங்கிட்டு இதை செய்கிறான் அப்படின்னு தெரியாது. பின்னாடியும் சாத்தான் தான் இதை பெர்மிஷன் வாங்கிட்டு செய்கிறான், இந்த தீங்குகளெல்லாம் நமக்கு கொண்டு செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோபுவுக்கு முன்னாடியும் தெரியாது, பின்னாடியும் தெரியாது. ஆனால் நமக்கு இப்போ நல்லா தெரியும். தீங்குங்கிறது யார் மூலமாக வருகிறது, சாத்தான் மூலமாகத்தான் வருகிறது. அப்போ தேவன் ஒன்றை நமக்கு கொடுக்குறாருன்னா அது என்னது, ஒன்றை அனுமதிக்கிறாருன்னா அது எதுக்காக அனுமதிக்கிறாரு, நன்மைக்கு ஏதுவாகவே அப்படின்னு சொல்லி தான் நாம் நினைக்கணும். சரி, இப்போ அதே போல் யோபு அவருக்கு எல்லா இதுவும் நடந்ததில்ல. ஃபஸ்ட்டு யோபுவை தொடருக்கு முன்னால் அவருடைய மாடு, ஆடு, ஒட்டகம், அவருடைய வேலையாட்கள் எல்லாம் போச்சு. யோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்கள். 21ஆம் வசனம். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவளிடத்திற்கு திரும்புவேன். அவர் என்ன சொல்றாரு, நான் நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் மரிச்சு போனால் அவர் எங்கே போவார், மண்ணுக்கு தானே போவார். அப்போ அவர் தன் தாயை என்னன்னு சொல்றாரு, மண்ணுன்னு சொல்றாரு. தன்னையும் மண்ணுன்னு சொல்றாரு. நான் ஒரு மண்ணு தான், நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் நான் எங்கேருந்து வந்தேன், மண்ணிலிருந்து தான் வந்தேன், நான் ஒரு மண்ணு தான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். அப்போ என்ன சொல்றாரு, நிதானமாக கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் இழந்ததுக்கப்புறம் சொல்றார், தன்னுடைய பிள்ளைகளை இழந்துட்டார் யோபு. ஆனாலும் நிதானமாக சொல்றாரு, தேவன் அவருக்கு தெரியுது, தேவன் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறார் அப்படின்னு அவருக்கு தெரியுது. ஆனால் அது சாத்தான் தான் பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த தீமையை அனுமதிக்கிறான் அப்படின்னு அவருக்கு தெரியல. ஆனால் அவருக்குள்ள தேவன் அந்த சர்வ வல்லவரை பற்றின பயங்கரமான ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் அவருக்குள்ளே இருக்குது. அதனால தான் அந்த நம்பிக்கை விசுவாசம்தான் அவருடைய நாவை அப்படி அறிக்கை பண்ண வைக்கிது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், நானாக கொண்டு வந்தேன், நான் மண்ணிலிருந்து வந்தேன், மண்ணுக்கே திரும்புகிறேன் அப்படின்னு நிதானமாக பதில் சொல்கிறேன். அடுத்தது பாருங்கள், இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனையும் குறை சொல்லவில்லை.
பாருங்க, அவருடைய வாயினால் பாவம் செய்யவில்லை. இப்போ நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் தேவனை நேரடியாக தூஷிச்சாதான் தூஷணமா? இல்லை, அப்படி செய்ய மாட்டான் சாத்தான், செய்ய விட மாட்டான். ஏன்னா நமக்கு தெரியும் தேவனை நேரடியாக தூஷிச்சா நமக்கு என்ன நடக்கும்னு. ஆனால் மறைமுகமாக செய்ய வைப்பான் நம்மளுடைய நாவுகளினால். அதே நேரம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். இப்போ என்னன்னா, அவர் யோபுவுக்கு வந்துட்டு அந்த அதாவது ஆடு மாடுகள் தன்னுடைய வேலையாட்கள் எல்லாரும் மரித்து போனாலும் அவர் நிதானமாக இருக்கிறாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் திரும்ப போய் தேவனிடத்துல போய் அவரை தொடுங்க, அவருக்கு ஒரு வாதையை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவருக்கு அந்த வாதை வந்ததுக்கப்புறம் அவருடைய மனைவி மூலமாக இந்த அறிக்கை பண்ண வைக்கிறான். யார்? சாத்தான். என்னன்னு? தேவனை தூஷித்து ஜீவனை விடும், நீ செத்துப்போ. ஆனாலும் பாருங்க, அதற்கு அவன் 10ஆம் வசனம், பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகளை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம். இப்பவும் யோபு பாவம் செய்யல. இப்பவும் யோபு என்ன சொல்றாரு? தன்னுடைய மனைவியை பார்த்து திட்டினாருன்னு நினைக்கிறீங்களா? முன்னால ஒரு வசனம் இல்லை. அதற்கு அவன், நீ பாருங்க, நீ இல்லை, அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய்ன்னு சொன்ன வார்த்தை அவன் மனைவியை திட்டினதான்னு நினைக்கிறீங்களா? பைத்தியக்காரி போலதான் பேசுகிறாய், பைத்தியக்காரி அல்ல. பைத்தியக்காரின்னு கூட அவர் திட்டலை, அவருடைய உதடுகளால் பாவம் செய்யவில்லை அப்படின்னு இதில் நாம் பார்க்குறோம். அப்போ தேவன் கொடுக்கிறத என்ன சொல்கிறாரு? தேவன் கொடுக்குற நன்மையை நாம் பெற்றுக்கொண்டது போல தீமையையும் பெற்றுக்கொள்ள வேண்டாமா? நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற்றுக்கொண்டால்தான் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், முழுமையான ஆசீர்வாதமாக இருக்கும்னு யோபு நம்பினார். அந்த இடத்துல யோபு அந்த இடத்துல பாருங்கள் நிதானமாக தான் பேசியிருக்கிறார். நீங்கள் வேணால் 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுங்க. யோபு 42:7. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசினபின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன் மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. இவ்வளவு நேரமும் அந்த 42ஆம் அதிகாரம் வரைக்கும் யோபு தேவனிடத்தில் பேசினது நிதானமாக தான் பேசியிருக்கிறார். பாருங்களேன், அதே இது 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சீரைத்து தரையிலே விழுந்து பணிந்து. நிறுத்துங்க. எப்படின்னா, அப்பொழுது யோபு என்னன்னா, அந்த வேலைக்காரர் ஓடி சொல்றாரு, வனாந்தர வழியாய் பெருங்காற்று அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்று சொன்ன உடனேயே யோபு என்ன பண்ணுறாரு? தன்னுடைய சால்வையை கிழித்து விட்டு மொட்டை அடிக்கைக்கு ஒரு டைம் எடுக்கும்ல, அப்போ நிதானமாக தானே அவர் செய்திருக்கிறாரு. உடனே உளுந்து பரண்டு ஐயோ எனக்கு தீமை வந்துட்டு அப்படின்னு சொல்லலையே. நிதானமாய்த்தான் அவர் செயல்படுறார். அதைத்தான் தேவனே அந்த இடத்துல சாட்சியாக சொல்றார், நிதானமாய் பேசினார் யோபு அப்படின்னு. அப்போ நமக்கு ஒரு தீமை ஒன்று வருகிறது என்றால் அது தேவனால் அனுமதிக்கப்பட்டு வருகிறது. அப்போ அந்த இடத்துல நாம் எப்படி இருக்கணும்னா நிதானத்தை கை கொள்ள வேண்டும், நீடிய பொறுமையாக இருக்கணும். அதே நேரம் நன்மை வரும்போதும் திரும்ப நீங்கள் வேதவசனத்தை யோபுவினுடைய 42ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னாட இரட்டத்தனையாக அவருடைய இழந்த எல்லா பொருட்களையும் இரட்டத்தனையாக கொடுத்தாரு. நிலப்புலன் அந்த ஆடு மாடுகளையும் இரட்டத்தனையாக கொடுத்தாரு. பிள்ளைகளையும் ஆசீர்வாதமான பிள்ளைகளாக கொடுத்தாரு, சௌந்தரியமான பிள்ளைகளாக கொடுத்தாரு. அப்படி கொடுக்கும்போதும் யோபு தலகரித்து ஆடலை. தேவன் கொடுத்துட்டாரு எனக்கு திருப்பி கொடுத்துட்டாருன்னு ஆடலை. அப்பவும் அவர் எப்படின்னா தாழ்மையோட கொடுத்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எடுத்தார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நிதானமாய்
கொடுக்கும். அப்போ நமக்கு நன்மை வரும்போது தாழ்மையாகவும், தீமை ஒன்று நமக்குள்ள தேவன் அனுமதிக்கப்பட்டு நம்ம வாழ்க்கையில் உள்ள என்ட்ராகும்போது நீடிய பொறுமையோடும் நிதானத்தோடும் தேவன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அனுமதித்திருக்கிறார். நீடிய பொறுமையாக இருப்போம். அதன் மூலமாக ஒரு நல்லது நடக்கப் போகுது. திரும்ப இரட்டத்தனையான ஆசீர்வாதம் நமக்கு வரப்போகிறது. அதில் தான் முக்கியமானது அதுதான். அதற்கு பின்பு நமக்கு தேவையற்ற ஒன்றை வெளியே எடுத்துட்டு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை நமக்கு தரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு நிதானத்தை நாம் அந்த இடத்துல கடைபிடித்தோமானால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்து ஒரு வசனத்தை நாம் பார்த்துட்டு நம்முடைய 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பவுலடிகளார் நமக்கு வந்துட்டு இது கொடுக்குறாரு, அட்வைஸ் பண்ணுறாரு. தீமோத்தேயுக்கு கொடுத்த அட்வைஸ் மூலமாக 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 3ஆம் வசனம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் செய்வனாய் என்ன சொல்கிறாரு? தீங்கை அனுபவிக்கணும். தேவன் நமக்கு அனுமதித்த அந்த தீங்கை நாம் அனுபவிக்கணும். நீடிய பொறுமையோட ஏதோ ஒரு விஷயத்துக்காக தேவன் நமக்கு இதை கொடுத்துருக்கிறார், நமக்குள்ளே வந்திருக்குது. இந்த இதை நாம் நீடிய பொறுமையை கையாண்டு அதில் தேவையற்றதை தேவன் நீக்குவதற்கு நாம் இடம் கொடுத்து தேவன் திரும்ப இரட்டத்தனையாக ஆசீர்வாதம் கொடுக்கும்போதும் நாம் நிதானமாக, பொறுமையாக, தாழ்மையாக அவற்றை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு, கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் சாட்சியாக நாம் வாழணும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். 35ஆம் வசனம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோம். அப்போ ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமானாலும் சரி, வியாக்குலமானாலும் சரி, துன்பமானாலும் சரி, பசியானாலும் சரி, நிர்வாணமானாலும் சரி, நாசமோசமானாலும் சரி, பின்னால் வர்ற அந்த நன்மைக்கு இந்த தீங்கு, இந்த பாடுகள் எதுவும் ஒரு பொருட்டல்ல, ஒரு விஷயமே அல்ல. இப்போ எனக்கு இந்த அடிபட்டு இந்த கை இப்படியே வச்சுருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. காரணம், இது எனக்கு இப்போ கஷ்டம் மாதிரி தான் தெரியுது. ஆனாலும் பின்னால் இந்த கையை போல் இயங்கணும்னா இந்த கை கொஞ்ச நேரம் சும்மா தான் இருக்கணும், கொஞ்ச நாள் சும்மா இருக்கணும், கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கணும். அப்போது ஒரு தீங்கு வருது, நம்ம வாழ்க்கையில் ஒரு தீங்கு வந்துட்டு நமக்குள்ளே அனுமதிக்கப்பட்டு நமக்கு நடக்குது அப்படின்னா நாம் அந்த இடத்துல நீடிய பொறுமையாக காத்திருக்கணும். ஏன்னா அப்போ தான் நாம் இதை போல் இந்த சைடில் உள்ள நன்மையை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். இப்போ நமக்கு வந்துட்டு திடீர்னு நீங்கள் வந்துட்டு எதுவுமே பண்ணல, சும்மா நீங்கள் ஸ்தோத்தரிச்சிங்க, வந்தீங்க, போனீங்க, எந்த இதை பற்றியுமே ஜெயம் கொள்ளலை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்த எந்த ஒரு இதையுமே நீங்கள் அப்சர்வ் பண்ணி அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு போல திடீர்னு உங்களுக்கு ஒரு அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை கொண்டு வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும்? என்ன ஆகும்? ஒத்துக்கிடுமா? ஐயோ எனக்கா கொடுத்துட்டாங்க நினைப்போமா? நினைக்க மாட்டோமா? ஹை ப்ரெஷர் ஆகிடாது? அப்போது தேவன் இந்த வாழ்க்கையில் நமக்கு ஒவ்வொன்று கொடுக்கும்போதும் எடுக்கும்போதும் நாம் நிதானத்தை கையாண்டு போகும்போது நமக்கு அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்கும்போது நாம் நிதானம் உள்ளவர்களாக கிறிஸ்துவின் அந்த 12 குணலட்சணத்தை உடையவர்களாக மாறின பின்பு தான் நமக்கு அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவர் நமக்கு கொடுத்தா தான் சரியாக இருக்கும், இல்லைங்களா? அப்போ அவர் முதல்ல என்ன சொல்கிறார்? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்கிறார். ஜெயம் கொள்றதுக்கு முன்னால் நாம் அதை பெற்றுக்கொண்டிருந்தால் நாம் அறகுறை பிசாசாக தான் அலையும், சாத்தானாக தான் அலையும். அப்போ ஜெயம் கொள்ளணும். ஜெயம் கொள்கிறதுக்கு
நாம் எதை ஜெயம் கொள்ளணும்னு இன்றைக்கி நாம் படித்தோம். நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை நம்முடைய மூதாதையர் ஆதாமும் ஏவாளும் புசித்ததினால நமக்குள்ளே அது தினம் செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த புதிய சிருஷ்டியை அந்த பழைய மனுஷன் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். உனக்கு இது தீமை, நீ இதை உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்காத, அனுமதிக்காத, அவற்றை தள்ளிவிடு, அது வரக்கூடாது உனக்கு அப்படின்னா, அப்போ தேவன் தந்த இந்த பிரமாணத்தை, இந்த வார்த்தைகளை நாம் மைண்டில் வைக்கலை, இந்த புதிய சிருஷ்டிக்குள்ளே நாம் வைக்கலை. என்னென்னு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று நீடிய பொறுமையோடு நாம் காத்திருந்தோமானால், ஜெயம் கொள்கிறவர்களாய் இருந்தோமானால் ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு புசிக்க கொடுப்பார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை இந்த சபையார் இடத்துல பகிர்ந்து கொள்வதற்கு அந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் யாவருக்கும் தகப்பனே, இந்த வார்த்தைகளை நீங்கள் எங்கள் இருதயத்திலே நாங்கள் இதை பொருத்தி கொண்டு இதை எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கவர்களாக ஓடத்தக்கதாக எங்களை ஒவ்வொரு நாளும் தயார்படுத்தும்படியாக எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தரும்படியாகவும் வேண்டுகிறேன் தகப்பனே. ஆமென்.